ஸோ எனக்கு பின்னால் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ராமருடைய பாதம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் கதிர். இன்னைக்கு நம்ம பயணம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் வேலம்பட்டியில் வெப்பாளம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு. வாங்க போகலாம். ரோட்டில் தாண்டா போனோம். எப்பா சுற்றி பாறாங்கள். போமா வந்து பார்த்தீங்கன்னா வெப்பாளம்பட்டி நோக்கி வந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் கண்ணில் பார்த்தீங்கன்னா பாறையெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ போகலாம், நம்மளோட பயணம் இனிதே ஆரம்பிக்கட்டும். வாங்க போவோம். போயிட்டு அங்கே என்ன ஆச்சரியம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உண்மையிலே ராமர் பாதம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க, உங்களுக்கு உண்மையான ராமர் பாதம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதை தேடி நம்ம இப்போ பயணம் வந்திருக்கோம். ஸோ கரெக்டாக நம்ம வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. உண்மையான ராமர் பாதம் எங்கே இருக்குது அப்படின்றத இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறீங்க. வாங்க, அதை தேடி நானும் வந்திருக்கிறேன். போகலாம், விரைந்து செல்வோம். வாங்க, நம்ம இப்போ வந்து மலை ஏற போகிறோம். பார்த்துக்கோங்க. இந்த ராமர் பாதம் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. இந்த கல்லில் தான், அதாவது இந்த குன்றுல தான் ராமர் பாதம் இருக்கிறதா சொல்கிறாங்க. உங்களுக்கு விவரமாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பின்னால் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ராமருடைய பாதம். இந்த ராமருடைய பாதம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60,000 வருஷத்துக்கு முன்னாடி பதியப்பட்டது. உங்க எல்லாருக்கும் ராமாயணம் ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன். ராமாயண கதையில வந்து பாத்தீங்கன்னா ராவணன், ராமர், சீதை, வானர சேனைகளும் ராமனும் இணைந்து உருவாக்கிய அந்த பாலத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ஆமாங்க, ராமர் வந்துட்டு ஆஞ்சநேயர்கிட்ட சொல்றாரு, இங்க பின்னாடி இருக்கும் மலைகளை வெட்டுங்கள், வெட்டிட்டு பாலத்திற்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு என்னுடைய நாமமும் என்னுடைய பாதமும் வரைங்க அப்படின்னு சொல்லிடுறாப்படி. அதே மாதிரி அந்த வானர சேனைகளும் கற்களை எல்லாம் வெட்டுறதுக்கு மலையை நோக்கி போறாங்க. மலையை நோக்கி போயிட்டு கற்களை எல்லாம் வெட்டுறாங்க. அங்க இருந்த ஒரு வானரம் என்ன பண்ணிருக்கு, ராமநாமமும் பாதமும் வரைஞ்சிட்டு கற்களையை தூக்கி வீச ஆரம்பிச்சிருச்சு. தூக்கி வீசப்பட்ட ஒரு கற்கள் வந்துட்டு கடல் கரையை போய் சேராம வேற பக்கமா போய் சேர்ந்து விழுந்ததாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி வந்துட்டு 2 கற்களை வந்துட்டு ஒரு வானரம் தூக்கி வீசி இருக்கு. சோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலயும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு காண்டத்திலயும் விழுந்திருக்கு. அது ஆப்பிரிக்கா காண்டத்துல விழுந்திருக்கு. சோ அங்க விழுந்ததாகவும் ஒரு தகவல் இருக்குங்க. அப்படி விழப்பட்ட கற்கள் தான் இந்த ராமர் குன்று.
இங்கே வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. இதற்கு உண்டான அறிவியல் பூர்வமான சாட்சிகள் நம்ம கிட்ட கிடையாதுங்க. ஆனால் இதே மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு ஆப்பிரிக்கா நாட்டில் கிடைச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இது ராமர் பாதமான்றதுக்கு நம்ம கிட்ட ஆதாரம் கிடையாது. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராமர் வந்து போனதுக்கு சாட்சியாக இங்கே ஒரு மானும் வரையப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த குன்றில் இன்னும் விசேஷம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வரையப்பட்ட ஓவியம் தான். அப்படியே கொஞ்சம் பின்னாடி வாங்க. ஸோ இந்த இடம் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த இடத்துல என்ன தெரியுது அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த இடம் வந்துட்டு மிகவும் விசேஷமான இடம். இந்த குன்று அதற்குனே வந்துட்டு விசேஷமாக அமையப்பட்டிருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. அந்த ஓவியம் வந்து பார்த்தீங்கன்னா மான் போல வடிவத்தில் இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 60,000 வருஷம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. இந்த குன்று வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வரலாறை மறைச்சு வச்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த பாதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பக்கமா அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் ஒரு இடத்துல வந்துட்டு பாதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது வந்து சற்று விலகி இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பக்கமாகவே அருகிலே பாதங்கள் இருக்கு. ஒன்று சேர்ந்தது போலயே இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரலாறு, ஒரு 60,000 வருஷம் பழமையான ஒரு வரலாறு. இந்த இடத்த வந்துட்டு கண்டிப்பாக வரலாறுல பதியப்படணும். தயவு செஞ்சு வரலாற்று அறிஞர்கள் இதை வந்து பார்த்துட்டு வரலாற்று சார்ந்த இடமா இந்த இடத்த மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு நிறைய டால்மென்ஸும் இருக்குது. கல்திட்டை மண்திட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துலையும் நிறைய டால்மென்ஸ் இருக்குது. அதை பற்றியும் நான் வீடியோ எடுத்து போடுறேன், பாருங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்த இடம் வந்துட்டு வெற்றிகரமாக அமைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம பார்த்தாச்சு. இது வந்து உண்மையிலே ராமர் பாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான சாட்சியம் நம்மக்கிட்ட இல்லைங்க. நிஜமாவே நம்மக்கிட்ட இந்த சாட்சி இல்லை. ஆனால் இந்த இடத்த பற்றி ஆராயறதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் வந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்த பற்றி ஆராய்ச்சி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கொள்ளும்.